ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் கப்பலின் டாப் 10 மர்மங்கள், 111ஆம் ஆண்டு காலம் தொடரும் சாபம், அடுத்தடுத்து உயிர்பலி. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை சுற்றுலா நிமித்தமாக கடலுக்கடியில் சுற்றி பார்க்க சென்ற 5 கோடீஸ்வரர்கள் கடலுக்குள் காணாமல் போன செய்தி உலகத்தையே உலுக்கியிருக்கு. இந்த நிலையில டைட்டானிக் குறித்து பலரும் அறியாத மர்மங்கள் மற்றும் உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டானிக் என்ற உலகின் மாபெரும் கப்பல் மூழ்கிய துயர சம்பவம் நடைபெற்று 111 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனாலும் அதை சுற்றி வரும் மர்மங்களும் அதனால் ஏற்படும் சம்பவங்களும் நின்றவாடில்லை. சமீபத்தில் கூட டைட்டானிக்கை பார்க்க சென்ற 5 கோடீஸ்வரர்கள் கடலுக்குள் தொலைந்து போய் இன்று வரை தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஏற்கனவே பல்வேறு உயிர்களை காவு வாங்கியும் ஏன் இன்னும் டைட்டானிக் கப்பலின் ஆசை அடங்கவில்லை? மேலும் மேலும் உயிர்களை காவு வாங்க துடிப்பதேன்? 111 ஆண்டுகள் கடந்தும் இந்த கப்பலை பற்றி மக்கள் பேசி வரும் அமானுஷ்ய கதைகள் என்ன என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைட்டானிக் கப்பல் பனிப்பாறை மீது மோதி விபத்துக்குள்ளாகும் போது அதில் 2200க்கும் அதிகமான பயணிகள், பணியாளர்கள் இருந்தனர். அதில் 1500 பேர் இறந்துவிட்டனர். 700 பேர் மட்டுமே உயிர் பிழைக்க முடிந்தது. ஆனால் ரோஜர் பிரிகோக்ஸ் என்ற இசைக்கலைஞர் மற்றும் 2000ஆம் ஆண்டு வரை சாகவே இல்லை. இவர் 20 வயதான டைட்டானிக் கப்பல் இசைக்குழுவின் செலோ வாசிக்கும் இசைக்கலைஞர். டைட்டானிக் விபத்துக்கு பிறகு இவரது உடல் மட்டும் கிடைக்கவே இல்லை. பிரான்ஸ் இராணுவம் இவரை டிசாஸ்டர் என்று அறிவித்து விட்டது. அதனால் 2000ஆம் ஆண்டு வரை இவர் இறந்து போனதாக அறிவிக்கப்படவே இல்லை. பின்னர் பிரான்ஸ் டைட்டானிக் அசோசியேஷன் முன்முயற்சியால் நவம்பர் 2002ஆம் தேதி 2000ஆம் ஆண்டுதான் இவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இவர் இன்னும் இறந்தது மர்மமாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. டைட்டானிக் இசைக்குழுவில் பல சர்ச்சைகள் இருந்தது. குறிப்பாக கப்பல் மூழ்கிய கடைசி நிமிடம் வரை அந்த இசைக்குழு இசைப்பதை நிறுத்தவே இல்லையாம். ஒருபுறம் இது அங்கிருந்து பயணிகளை அமைதிப்படுத்தும் முயற்சி என்று கூறப்பட்டாலும் பலரும் இதை நீரோ மன்னன் ரோம் எரியும் போது பிடில் வாசித்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பேசியும் வருகின்றனர். தூரத்தில் உள்ளவற்றை கண்காணித்து சொல்ல இது என்ற ஒரு பெரிய கப்பல்களில் பைனாக்குலர் அறை இருக்கும். அதற்கென்று சுழற்சி முறையில் பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட பணியாளர்கள் மாற்றுதல் குழப்பத்தில் பைனாக்குலர் அறையின் சாவி கிடைக்காமல் போய்விட்டது. அப்போது பாறைகளை முன்னரே பார்க்காததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த பைனாக்குலரை சுற்றியே பல சர்ச்சைகளும் நடந்திருக்குதாம். டைட்டானிக் பயணத்தின் போது மட்டுமல்ல, அதை உருவாக்கும் போதே பல்வேறு காரணங்களால் 8 ஊழியர்கள் இறந்து போறதாகவே தெரிஞ்சிருக்கு. டைட்டானிக் கப்பலில் பயணித்த பலரும் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள். அதில் தன்னுடைய புதிய மனைவியோடு தேனிலவிற்கு வந்த ஜான் ஜேக்கப் அஸ்டரும் ஒருவர். அவர் வெறும் பணக்காரர் மட்டுமல்ல, அந்த கால உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்தவர் என்று கூறப்படுகிறது. அப்போதே அவரது சொத்து மதிப்பு 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இன்றைய கணக்கில் அதன் மதிப்பு 4.5 பில்லியன் டாலர்கள் ஆகும். இவரும் இந்த விபத்திலே இறந்து போயிருக்காரு. இசைக்கலைஞர்களைப் போலவே கப்பலில் மூழ்கும் கடைசி நிமிடம் வரை வேலை பார்த்து மூழ்கி போன சிலரும் அந்த கப்பலில் இருந்திருக்காங்க. கப்பலில் இறுதி வரை மின்விளக்குகள் அணைந்து விடக் கூடாது என்பதற்காகவும் சிக்னல்களை கடைசி வரை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த என்ஜினியர்கள் 25 பேரும் தொடர்ந்து பம்ப்களை ஓட வைத்து கொண்டே இருந்ததால் கப்பலோடு சேர்ந்த அவர்களும் மூழ்கிவிட்டனர். 25 பேரில் ஒருவர் கூட பிழைக்கவில்லை என்பது ரொம்ப சோகமாகவே இருக்குது. அப்போதைய பத்திரிகை தகவலின்படி சவுத்தாம்ப்டன் நகருக்கு அருகில் இருந்த நார்த்தம் என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் பலர் டைட்டானிக் கப்பலில் பணியாளர்களாக பணியாற்றியிருக்காங்க. டைட்டானிக் விபத்தில் கிட்டத்தட்ட 686 ஊழியர்கள் இறந்து போயிருக்காங்க. இதில் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களே அதிகம். பத்திரிகை தகவலின்படி நார்த்தம் கிராமத்தில் உள்ள பள்ளியில் படித்த 240 மாணவர்களில் 120 மாணவர்கள் தங்களது தந்தைகளை இழந்து விட்டதாக கூறப்பட்டு வருது. கண்டிப்பாக கப்பல்கள் என்றால் தேனிலவுக்கு ஜோடிகள் இருப்பது வழக்கம்தான். ஆனால் அவர்கள் கடலுக்குள் மூழ்கி இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி டைட்டானிக் கப்பலில் மட்டுமே 13 தேனிலவு ஜோடிகள் இருந்ததாக கூறப்பட்டு வருது. டைட்டானிக் கப்பலில் பயணித்து பிழைத்தவர்களில் மில்வினா டீனும் ஒருவர். கப்பலில் பயணிக்கும் போது 2 மாத குழந்தையாக இருந்த இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு தனது 97 வயதில் காலமானார்.
இவர்தான் டைட்டானிக் கப்பலில் கடைசியாக உயிர் வாழ்ந்தவர். ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார் என்ற கேள்வியை யாராவது நம்மை பார்த்து கேட்டால் யோசிக்காமல் சொல்வோம் மார்க்கோனி என்று. ஆனால் அவரும் டைட்டானிக் கப்பலின் ஒரு பயணி என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்ய டிக்கெட் வாங்கியிருந்தவர்களில் இவரும் ஒருவர். ஆனால் வேறு ஏதோ காரணத்திற்காக அதற்கு முந்தைய கப்பலில் ஏறி சென்று விட்டாராம்.